அப்படியே நடக்குது. இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேண்டும் அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. ஆக எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல. டாஸ்மாக் கடை, இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விக்குது இல்லைங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்களா? ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு 15 கோடி. நம்ம ஆளு யாரு குடிக்காதீங்க, தப்பு. திமுக காரன் குடிக்கிறான், குடிச்சிட்டு போறான், அவன்கிட்ட தான் வசூல் பண்றான். அவங்க கட்சிக்காரங்கிட்டே வசூல் பண்ணி கொள்ளையடிக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. 15 கோடி ஒரு நாளைக்கு டாஸ்மாக்ல மட்டும். மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. இதுவரைக்கும் 24,000 கோடி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்து கொள்ளையடித்த அரசாங்கம் மீண்டு வர வேண்டுமா? இன்னைக்கு டாஸ்மாக்ல முறைகேடு நடைபெற்றதா அந்த ஈடி கண்டுபிடிச்சு இன்றைக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுவும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. ஆக துறை வாரியாக அனைத்து ஊழல் துறையே இல்ல. விலைவாசி உயர்வு சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, திமுக ஆட்சியில என்ன விலைவாசி, அரிசி என்ன விலைன்னு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில சாப்பாடு அரிசி பச்சரிசி 40 ரூபா ஒரு கிலோ, திமுக ஆட்சியில 1 கிலோ 75 ரூபாய்க்கு விற்குது. அதோட பொன்னி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில 45 ரூபாய், இன்னைக்கு 75 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபாய், இன்னைக்கு திமுக ஆட்சியில் 55 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபாய், இப்ப 200 ரூபாய்க்கு விற்குது 1 கிலோ. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்குது. தோரம் பருப்பு அண்ணா திமுக ஆட்சியில் 1 கிலோ 74 ரூபாய், இப்ப 120 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது. இப்படி அன்றாடு வேலைக்கு சென்று இன்றைக்கு அவர் வீட்டில் அடுப்படிகின்ற குடும்பம் பல இருக்குது. அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் எந்த அளவுக்கு விலைவாசி என்பதை பாருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது எந்த உணவுப் பொருள் விலை ஏறினாலும் அந்த உணவுப் பொருளை விலையை கட்டுப்படுத்துவதற்கு விலை கட்டுப்பாட்டு நிதியம் ஒரு 100 கோடி ஒதுக்கி எந்த மாநிலத்தில் பருப்பு விலை குறையா இருக்குது, புளி என்ன விலை குறையா இருக்குது, அதை கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செஞ்சு உணவுப் பொருளுடைய விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசாங்கம் அரசு. எதையாவது ஒண்ணு செய்யறியா? ஏழைகள் முழுவதும் இந்த ஆட்சியில கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலைவாசி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது. முதலமைச்சர் கவலையில தினம் போட்டோ ஷூட், தினம் பத்திரிகை விளம்பரம், தினம் ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபாய் பத்திரிகை விளம்பரம், 30 நாளைக்கு 60 கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் மீனடிச்சிட்டு இருக்கிறார். இவருக்கு விளம்பரத்துக்காக அரசாங்க பணத்தை பயன்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, இவருடைய அப்பாவுக்கு எழுதாத பேனாவை கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி மக்களுடைய வரிப்பணத்தை எடுக்கிறார். இது நியாயமா? அப்பாவுக்கு பேனாவை நாங்க வேண்டாங்கல்ல. உங்க ட்ரஸ்ட்ல 8000 கோடி இருக்குது. திரு கருணாநிதியுடைய குடும்பத்துடைய ட்ரஸ்ட்ல 8000 கோடி பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் பேனா வைங்க, யாரு வேண்டாங்கல்ல. அப்புறம் இப்ப வந்திருக்கிறார் திரு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி, கார் பந்தை வேணுமா? இது தேவைங்களா நாட்டுக்கு? அதுவும் சென்னையில் முக்கியமான நகரத்தின் மைய பகுதியில் கார் பந்து நடத்துறார். பல 100 கோடி செலவு. எப்படி மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கிறார் என்பதை எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் பேனா, ஒரு பக்கம் கார் பந்தயம், இப்படி ஊதாரி தனமாக செலவைகின்ற அரசாங்கம் தேவையா? அவ்வளவு ரத்தத்தை வீரியாய் சிந்தி உழைக்கின்ற மக்களுக்கு நல்லது நல்லது செய்வதற்கு இந்த அரசாங்கத்தில் பணம் ஒதுக்கல. அவருடைய பெயர்கள் வெளியிலே வர வேண்டும்.
விளம்பரம் வேண்டும். அதற்காக ஆயிரக்கணக்கான கோடியை நம்முடைய வரிப்படத்திலிருந்து செலவு செய்கின்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல, தமிழ்நாட்டில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் கிட்டத்தட்ட 57% உயர்ந்துடுது. ஆண்டுக்கு 6% மின் கட்டணம் உயர்த்துறாங்க. இன்றைக்கு நகராட்சி பேரூராட்சியில் இன்றைக்கு மின் கட்டணம் கடுமையா உயர்ந்துட்டது. வீட்டு வரி பேரூராட்சி நகராட்சியில் 100% உயர்ந்தியாச்சு. கடை வரி 150% உயர்ந்தியாச்சு. குடிநீர் வரி, இப்படி வரி மேல வரி போட்ட ஒரு அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். கட்டுமான பொருட்கள், இந்த வீடு கட்டுறதுக்கு ஜல்லி வாங்குறது தான் அதிமுக 2000 ரூபாய். இப்ப ஒரு யூனிட் 2000 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 5500 ரூபாய் ஒரு யூனிட். எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு வித்தது. அதிமுக ஆட்சியில் இப்ப 6000 ரூபாய். கம்பி ஒரு டன் அதிமுக ஆட்சியில் 40,000. திமுக ஆட்சியில் ஒரு டன் கம்பி 65,000. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு வித்தது. இப்ப 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்குது. ஒரு மூட்டை சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் 240 ரூபாய், இப்போ 350 ரூபாய்க்கு விற்குது. நீ இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. கனவுல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அழகா கனவுல வீடு கட்டலாம், நிஜத்துல வீடே கட்ட முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வீடு ஒதுக்குனாங்க, ஏழைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்தாங்க. 3 லட்சம் வீடு கட்டல. பாரத பிரதமர் அண்மையில் மதுரையில் நடந்த எழுச்சி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசுறார். தமிழ்நாட்டு மக்கள், ஏழை மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு நாங்கள் வீடு ஒதுக்கணும். இன்னும் 3 லட்சம் வீடு கட்டாம பாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்படி திறமையற்ற முதலமைச்சர் தேவையா?